கவனிக்க வேண்டியது இந்த சம்பவம் வந்து கரூர்ல நடந்தது. அதனால கொஞ்சம் அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க, நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தவங்கள ஒரு 3 பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்காக வந்திருக்காங்க. மற்றவங்க எல்லாமே அவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியா, அதனால அவங்க அந்த ரூட்டில் வந்திருக்காங்க. சிலர் இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு வந்தவங்க என்னென்னா, அந்த ரோட்லேயே சைடில் நிறைய சந்துகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 வீடுகள் இருக்குது, சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க குடியிருக்காங்க. அங்கே உள்ள ஜனங்களுக்கு என்ட்ரி அந்த ரோடு தான். அது வழியாக தான் அவங்க வெளில போகணும் வரணும். அந்த வழியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு அவங்க காம்பவுண்டுக்கிட்டே நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஒரு செகண்ட் மீட்டிங்லாம் முடிஞ்சதும் அவங்க சொன்னது, ஒரு செகண்ட் லைட்டு கட் ஆகி, அந்த லைட்டு கட்டாயி ஆன் பண்ணுறதுக்குள்ள திடீர்னு எல்லாரும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஏறி மேலேருந்து இந்த கொட்டகையெல்லாம் தெரிஞ்சு நிறைய கல்லெல்லாம் விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் ஆச்சு. ஆஃப் ஆகி ஆன் பண்ணுறதுக்குள்ள ஒரு கண் மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதத்தில் பார்த்தாக்க இது நடந்திருக்கதே அவங்க சொல்றதுலேருந்து பார்க்கும்போது அது விசாரிச்சாதான் நிறைய விஷயங்கள் வரும். அது மட்டும் இல்லை, இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது இந்த சம்பவம் கரூர்ல நடந்தது. அதனால கொஞ்சம் 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன். அப்போதான் கொண்டு போய் பாடியை வச்சுட்டு வர்றாங்க. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 40 பேர் இது வரைக்கும் ஆயிருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி காரணம் இணையதளத்திலே பரவிட்டு அதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நடந்திருக்கிறத பார்க்கும்போது அவங்கெல்லாம் சொல்ற அந்த வீட்டில் பாதிக்கப்பட்டவங்க சொல்றதையெல்லாம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப அவங்க சொல்றது எல்லாம் நல்லா போச்சுமா, லைட் ஆஃப் ஆச்சு, ஆஃப் ஆகி திரும்ப கரண்ட் வர்றதுக்குள்ள எல்லாருமே 30-40 பேர் 50 பேர் ஏறி போறாங்க. ஒருத்தர் நான் பார்த்து பேசுறேன், அவர் ஆட்டோ டிரைவர். அவர் சவாரி எடுத்துக்கிட்டு ஆட்டோ வந்தவர் நிறுத்தி இருந்திருக்காரு ஓரமா. அவர் கண்ணு முன்னால 1.5 வயசு குழந்தை அப்படியே மிதிப்படுது. அப்ப அவர் போய் தூக்கியிருக்காரு, அவரும் சேர்ந்து இதாயிட்டாரு. அந்த பிள்ளைக்கு வாயில எல்லாம் நுர தள்ளி அங்கே அவர் கையிலே இருந்துருச்சாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது இதுல என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஏஜென்சியை வச்சு விசாரிச்சாதான் அது நல்லா இருக்கும். உண்மை தெரிய வரும்.